தேர்தல் என்ன நடந்துச்சு? நீங்க சிவி சண்முகம் பேசி போறாரு, அதாவது நீங்க எல்லாம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், நீங்க கொடுக்குற மனு வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கிறதுக்கே அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு சிவி சண்முகம். அப்ப ஏன் விசாரிக்கிறாங்கன்னு அவங்க மேல டிஃபர்மேஷன் போட போறாங்களா என்ன? விசாரிக்கிறதுக்கே அதிகாரம் இல்லைன்னு விசாரணை நடந்ததுக்கு அப்புறம் சொல்றதுல அர்த்தம் இல்ல. அது விசாரிப்பதற்கு, விசாரணை நடத்துவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்படி ஒரு அதிகாரம் இருக்குதா இல்லையாங்கிறத முடிவெடுக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. அது இல்லாம ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் திரு ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி இருவரும் ஒன்றாக இருக்கிற பொழுது என்னுடைய மனுக்களை விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என்று 2018ஆம் ஆண்டு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அன்றைய தேதியில அந்த சின்னம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற காரணத்தினால நாங்கள் அதை விசாரணைக்கு எடுக்க முடியல. அது ஒரு முடிவுக்கு வந்ததற்கு பிறகு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தேர்தல் ஆணையம் எனக்கு பதில் கொடுத்திருந்தாங்க. அதையும் அவர்களிடத்தில் நான் தெளிவுபடுத்தியிருந்தேன். இன்றைக்கு நடந்த விசாரணையிலையும் அந்த ஜனவரி 31ஆம் தேதிக்குள் அவங்க தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட அந்த காலக்கெடுவுக்குள்ள எங்களுடைய பதில் மனுக்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த பதிலுக்கு எங்க ரிப்ளை அனைத்துமே அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா ஒரு நல்ல வித்தியாசம் தெரியுது. சூழ்நிலைகளும் கால சூழ்நிலைகள் வந்து மாறிய வித்தியாசம் வந்து நிச்சயமா அது தெரியுது. வித்தியாசம் மாறுதுன்னா எல்லாம் சேர்ந்ததுனால இல்ல, வெயில் இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. சாதகமா அத சொல்ல, அப்ப குளிர்காலமா இருந்தது, நாங்கெல்லாம் கோட்டெல்லாம் போட்டு வந்தோம். இப்ப கடுமையான வெயில் காலமா இருக்குது. அதனால அந்த வெயிலினுடைய அந்த தாக்கத்தை எங்களால அங்க உணர முடிஞ்சது. வெயிலுடைய தாக்கத்தை, ஆமா, அந்த கால மாற்ற பருவநிலை மாற்றங்களை எங்களால வந்து உணர முடிஞ்சது. அதனால நாங்க ஜெய் ஹனுமான் சொல்லிட்டு வந்துட்டோம். நீங்க சொல்றது பார்த்தா இரட்டையில எடப்பாடி பழனிசாமி சொல்றது மாதிரியே இருக்க. நீங்க நான் அப்படி சொல்லல. இப்ப வெய்ய காலம் பருவ சூழ்நிலைகள் மாறி இருக்கு என்று சொல்லி ஜெய் ஹனுமான் சொல்றதுல இருந்தே புரிஞ்சுக்கிட்டோம். அதான் பருவ காலங்கள் வந்து இப்ப மாறி இருக்கு என்பதை அவர்கள் குறிப்பால எங்களுக்கு வந்து உணர்த்தி இருக்கிறாங்க. ஜனவரி 31க்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த 2-3 மாதங்கள் இருக்கிற டெவலப்மெண்ட்ஸை ஒரு ரிட்டன் சப்மிஷனாக கொடுக்கிறேன் என்று அவர்களிடத்துல சொல்லி இருக்கோம். இல்ல, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க இந்த மனுவில்? என்ன முக்கியமா என்ன நீங்க கேக்குறீங்க? சிவி சண்முகம் சொல்றாரு உங்களுக்கு உடைய மனுவை வந்து விசாரிக்க கூடாது, தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே வந்து கட்சியில் நீக்கப்பட்டவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எங்களை நீக்கிற அதிகாரமே கிடையாது. அதிமுகவினுடைய பைலாப்படி அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படல, தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படல. அந்த விதிகளை திருத்தம் செய்துதான் அவர் அந்த யாரும் போட்டியிடக்கூடாது என்கிற வகையில் அந்த திருத்தங்களை ஏற்படுத்தித்தான் அவர் பொதுச் செயலராக அவர் தேர்வு செய்யப்பட்டார். சென்ற முறை பார்த்தீங்கன்னா அது நன்கு பரிசீலிக்கப்பட்டது. அப்படியெல்லாம் இல்லைன்னா அப்புறம் அவர் எதுக்காக உடனடியாக அந்த சூழ்நிலைகளை எல்லாம், பருவ சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவதற்குண்டான முயற்சிகள், தேர்தல், கூட்டணி போன்ற முடிவுகளை எல்லாம் அவர் வந்து எடுக்கிறார். அது கால சூழ்நிலைகள்ல சிவி சண்முகம் கொஞ்சம் நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இறுதியில தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். நீங்க வந்து யாராக இருந்தாலும் அரசியல் என்பது தேர்தல் வெற்றியை பொறுத்தது. தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் வாக்களிக்க வேண்டும். அப்படி வாக்களிப்பதற்கு அடிப்படை உறுப்பினர்களது ஆதரவு வேண்டும். அதற்கு அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை. அதை சட்டப்பூர்வமாக, எழுத்துப்பூர்வமாக ஏற்கனவே ஜனவரி 31ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த காலக்கெடுவுக்குள்ள கொடுத்திருக்கிறோம். மீண்டும் இந்த 3 மாத கால டெவலப்மெண்ட்ஸை ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸாகவும் சப்மிட் கொடுக்கிறோம் என்று அவர்களிடத்தில் சொல்லி இருக்கிறோம். நீங்க சொல்றத பார்த்தா எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டையில சின்னம் கொடுக்கப்படும், இரட்டையில சின்னம் கொடுக்கப்பட்டாலும் அவர் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்றதான் நீங்க அப்படி வந்து புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது பருவ சூழ்நிலைகள் மாறியதை எங்களால உணர முடியுது. பருவ சூழ்நிலை அப்படின்னா வந்து டெல்லியில போனது முறை அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சது தவறுங்கிறீங்களா? இல்ல, அதாவது ஆனா தவறு அதுக்குள்ள போகல. பருவ சூழ்நிலைகள் மாறிடுச்சுன்னா, போன முறை வந்து குளிர்காலமா இருந்தது, இப்ப வெய்ய காலமா இருக்கு.
அந்த பருவ சூழ்நிலைகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்றீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா இருக்கு அப்படின்றது தான் கேசி பழனிசாமியினுடைய கருத்தாக இருக்கு. தொடர்ந்து நீங்க வைக்கிற கருத்தை பார்த்தா அப்படியே தெரியுது. பருவ சூழ்நிலைகள்ங்கிறது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அரசியல் ஏற்படுகிற பருவ சூழ்நிலை எடுத்துக்கலாம், டெம்பரேச்சர்ல ஏற்படுகிற பருவ சூழ்நிலைகள் இல்ல அதை சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்களா, அதான் கேட்டேன். நீங்களும் ஒரு ஏன்னா போன முறை எல்லாம் சிரிச்சு பேசினாங்க, இந்த முறை அப்படியே கொஞ்சம் உருன்னு பார்த்தாங்க. நீங்க சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்களா? ரைட். உங்களுக்கு சாதகமா இருக்குன்றீங்க? நிச்சயமா சாதகமா தானே இருக்கும்.